அந்த அவுட்டை பார்த்துட்டு பிளஸி சார் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி டேரக்டர் சார் ஃபோன் பண்ணி பாலா அவுட் பார்க்க வரலாமான்னு கேட்டாரு. வாங்க சார்ண்ணா. பட் எப்பவுமே அந்தந்த டேரக்டர்ஸ் அந்த அவுட்ல ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க, இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. பட் படம் பார்த்துட்டு நான் தான் போய் கேட்டேன், சார் இப்படி சார் ஒன்றுமே சொல்லாமல் போறீங்க, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இதுதான் இது வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே தப்பிக்கணும். ஒரு கட்டத்தில் பார்த்தா ரொம்ப இன்னோசென்ட்டாக ஒரு இடத்துல ப்ளே பண்ணியிருப்பார். இந்த ஆட்டுக்கிட்ட பேசுகிறப்போ நான் போகிறேன் இனிமேல் வரமாட்டேன், யாராவது வருவாங்க என்ன மாதிரியே, உங்களை அந்த என்ன மாதிரியேங்கிறதுல மட்டும் நான் ஒன்று கேட்டேன், யாராவது வருவாங்க என்ன மாதிரியே. அதில் சின்ன ஷெவரிங் வேணும் சார். நான் ஏன் பாலானாரு மலையாளத்தில், இல்லை சார் அதில் ஒரு இன்னோசென்ட் வேணும் எனக்கு அப்படின்னா. அது கரெக்டாக கொடுத்துட்டு அதை தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ஹிந்திலையும் அதை ஃபாலோ பண்ணார். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 50 டேக்லாம் போயிருக்கேன். பேசுகிறவங்க வந்து லைஃப்பை வெறுத்துருவாங்க, நிறத்தை வச்சு பச்சை அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ டேக் தெரியுங்களா, பயங்கரமான டேக். எமோஷன் வரணும், அந்த சேம் மலையாளத்தில் என்ன எமோஷன் இருக்கோ அதை விட பெட்டராக வரணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிடுவேன். பட் இன்பிட்வீன்ல அந்த அக்கீம்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சேம் சாருக்கு எப்படி டிசைன் பண்ணுறியோ அதே மாதிரி பண்ணுங்க பலா அப்படின்னு. அந்த டெசர்ட்க்கு அப்புறம் டெய்லி கூப்பிட்டு அவனை நல்லா கத்த விட்டு, காலைல டப்பிங்லாம் போயிடுவான், ஈவினிங் வந்து நல்லா கத்த விட்டு எதுவுமே கொடுக்காம அவனுக்கு வாய்ஸே வரலன்றப்ப டேக் போகலான்னு சொல்லுவேன். இதுதான் எனக்கு ஓகே, இது வேணும். ஒரு ஆள் தண்ணியோட பசுமையாக இருந்த ஒரு ஆள் தண்ணியே இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டை அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பிளஸி சார் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு வந்து நிறைய விமர்சனத்தில் கூட பார்த்தேன், அது சரியாக புரிஞ்சிக்காமல் விமர்சனம் பண்ணுறாங்க, அது தப்பு. அவர் வச்சிருக்க விதம் வேற, அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணினா தெரியும். அது சில பேர் வாட்ச் பண்ணாமல் இடையில மொபைலை பார்த்து தப்பாக பண்ணுறாங்க, தப்பு. அது கரெக்டாக பார்த்துட்டு பண்ணால் நல்லா. சிம்பிளாக ஒரு சொல்லலாம், தண்ணிக்குள்ளே போய் மண் அள்ளுறவன், மண் அள்ளி போடுற ஒரு ஆள், அங்கே மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு சொட்டு தண்ணி பார்க்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு கதை, அது அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிருத்விராஜுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் இந்த நேரத்துலனா? சாருக்கு வந்துட்டு எமோஷனல் சார், இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் படம் பண்ணாதீங்க சார், போதும். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆக்டரில் யாரும் இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ வருஷங்களுக்கு சேஷன் பார்க்குறப்போ அதே காஸ்ட் அண்ட் க்ரூ கொஞ்சம் சேம் கொண்டு வராங்க, சேம் ப்ரொடியூசர், சேம் டைரக்டர், சேம் ஆர்டிஸ்ட்டு, சேம் அதே கல்யாணி, அதே சாரோட பிரணவ் மோகன்லால். இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்களே, என்ன சொல்ல போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி குட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்துக்கு. தேங்க்யூ. எனக்கு என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ராஜெக்ட், பேன் இந்தியா லெவலில் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோன்னு. அதில் ஒரு பெரிய அசோசியேஷனாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கரியரில் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு என்னோட கரியரில் இது ஒரு மைல் ஸ்டோன், ஸ்பெஷல் படம் இது. ஸோ ஏன்னா பிருத்விராஜ் வந்து ஒரு இன்டர்வியூலையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார், இந்த படத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், நான் மட்டும் இல்லை, நான் அந்த செட்டில் ஒர்க் பண்ண டீ பாய் வரைக்கும் இதுக்கான கிரெடிட்ஸ் நான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி. ஸோ எந்தெந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக நீங்களும் உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருந்தது சார்? ஆக்சுவலி எனக்கு ஒரு 1.5 years முன்னாடியே இந்த படம் கொடுத்துட்டு அதான் சொல்ல, நான் ரெகுலராக நான் நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். லூசிஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜனகணமன, கடுவா, மோகன்லால் சார் கூட எல்லா படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வரப்போற பரோஸ் வரைக்கும் நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் எல்லா படத்தையும் வந்து என்னோட தேட்டரில் நான் மட்டும் தனியாக பார்ப்பேன். பார்க்குறப்போ அதுக்கு யார் ஆர்டிஸ்ட் என்ன எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிருவேன். பட் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 3 days எனக்கு வந்து அதுக்குள்ள அதை விட்டு வெளியே வர முடியல, ஒர்க் பண்ணவும் நல்லா உள்ள அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட், எவ்வளோ பேர் உழைப்பு இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அந்த அவுட்டை பார்த்துட்டு பிளஸி சார் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி டேரக்டர் சார் ஃபோன் பண்ணி பாலா அவுட் பார்க்க வரலாமான்னு கேட்டாரு. வாங்க சார்ண்ணா. பட் எப்பவுமே அந்தந்த டேரக்டர்ஸ் அந்த அவுட்ல ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க, இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. பட் படம் பார்த்துட்டு நான் தான் போய் கேட்டேன், சார் இப்படி சார் ஒன்றுமே சொல்லாமல் போறீங்கன்னு, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்துட்டு வெரி பிகினிங்கே எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இது நார்மல் படம் இல்லை, எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் மலையாளத்தில் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இந்த படத்தில் பிருத்விராஜ் சார் ப்ளஸ் அக்கீம்னு ஒரு கேரக்டர் வருது இல்லை, ராகுல், கோகுல், சாரி, அவங்க 2 பேருக்குமே வாய்ஸ் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ஸ் வந்துட்டு ட்ராப் போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே என்ன, செகண்ட் டே என்ன, தேர்ட் டே என்ன, ஃபோர்த் டே என்ன, 5th டேலாம் ஒன்லி ஏர் மட்டும்தான் வரும், ஏரில் மாடுலேஷன் பண்ணணும். ஓகே. ஆமாம்.
அதை மட்டும் சொன்னார், இது மட்டும் விட்டுறாதீங்க பாலா, ஏன்னா இது வந்து இது கண்டிப்பா அவார்டு தான் இந்த படத்துக்கு. எல்லா நேஷனல் அவார்டும் சொல்றாங்க, கண்டிப்பா ஆஸ்காருக்கு போகுது. எனக்கும் முடிக்கிறப்ப அதான் தோணுச்சு. ஏன்னா இவர் ஆஸ்கார்ல கண்டிப்பா சார் வாங்கணும், பிளஸி சாரும் வாங்கணும், அந்த பிருத்திவிராஜ் சார் வாங்கணும், கூட நடிச்ச அந்த பையன் கோகுல், அதாவது ஹக்கீம் கேரக்டர் அவரும் வாங்கணும், நிறைய கேட்டகரியில் வாங்கணும். மற்ற அவார்ட்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும், பட் ஆஸ்கார் வாங்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசை, நம்பிக்கை, கனவு. கிடைக்கும், கண்டிப்பாக நடந்துடும் சார். சீரியஸாக அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லைவாக பார்த்துட்டு வந்து அதே மோட்லேயே இருக்கேன். நீங்கள் சொல்ல எனக்கு அந்த ஜாகிரபிக்குள்ளே தான் போகும். ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹக்கீமை மீட் பண்ணுறப்போ அவர் ஜஸ்ட் அந்த யாருன்னு கேட்குற டோன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஜஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இதுதான். இது வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே, ஸோ மலையாளத்தில் மட்டும் இல்லை, தமிழ் பேசுகிறப்போ சார் எனக்கு வந்து இந்த இடம் வந்து இல்லை பாலா நீ போடு, மலையாளம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் ஈஸியாக அப்படியே போகிறாள் இல்லை, மலையாளத்தில் என்ன இருக்கோ அந்த டோன் கேட்டுட்டு கொடுத்துட்டு உனக்கு ஓகேவே பாலானாரு. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் த்ரோ வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏர் மிக்ஸ் பண்ணணும். ஒரு டேக் தான் எல்லாமே, ஒன்ஸு கேட்பாரு, டேக் ஓகே. மற்ற லாங்குவேஜும் அப்படி தான். தெலுங்கு ஆகட்டும், நான் கூட சார் தெலுங்கு பேசிடுவார், ஓகே. ஏன்னா தெலுங்கு இவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், போலீஸ்னு ஒரு படம். இப்போ இல்லை, நான் ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த படத்துல தெலுங்கு பேசிடுவாரு, ஹிந்தி அவருக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு. கன்னடத்துல எப்படியாவது இவர் மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மனுஷன் வந்து உட்காந்துட்டு அசால்தான் அவர் அந்த கன்னடா சொல்லி கொடுக்குற உட்காந்துருந்தாரு. டயலாக் சொல்றாரு, அவரு ஒரு தடவை தான் கேட்பாரு, ஓகே ரெடி, ஒரு தடவை தான் கேட்பாரு. ஓகே, அந்த கன்னடா பீப்புள் பேசுறதை விட இவர் அழகா பேசுறாரு, நேட்டிவிட்டி மாறாம சூப்பர். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், லாஸ்ட் டேக் அந்த லாஸ்ட்ல இறங்குறப்ப எல்லார் வீட்லேயும் வந்து வெயிட் பண்ணுவாங்க, டேப்பர் கார்டு டிவி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் லென்த்தி டயலாக். ஒரு தடவை தான் கேட்டார், அந்த பையன்ட்ட சொல்லி கேட்டார், அவனுக்கு ரோல் ஆகுது. அவர் கேட்குறேன், ஏங்க உங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கே ரோல் ஆகுது, சரி பரவாயில்ல டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் அடிச்சிட்டாரு. ஓகே, இவர் கரெக்டாக பேசிட்டார். ஆமாம், அதெல்லாம் மிராக்கிள் மனுஷன். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்ல நம்ம பண்ணியிருக்கோன்றப்ப அது ஹாப்பி இல்லை ஒரு மாதிரி? நாட் ஓன்லி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லாம். ஓகே, எனக்கு நீங்க அந்த ஒரு லைக் டேஸ் தாண்டி இருக்கக்கூடிய டிரான்சிஷன் சொன்னீங்க. ஆமா, நார்மலா இருக்கிற வாய்ஸை எனக்கு அப்படியே சொல்லுங்க, எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும். இல்ல நார்மலா அவரோட பாடி அதான் சொல்றேன், நார்மலா வந்து இங்க கேரளாவில் இருக்கும்போது என்னமோ பாடி இருந்தது, என்னமோ வாய்ஸ் நார்மல் டோன் தான். அது நார்மலா ஒரு இன்னோசன்ட்டுக்கான ஒரு டோனு. அந்த டெசர்ட்ல மாட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளா அவரோட எனர்ஜி போயிட்டே இருக்கும், தப்பிக்கணும். ஒரு கட்டத்துல பார்த்தா ரொம்ப இன்னோசென்ட்டா ஒரு இடத்துல பிளே பண்ணிருப்பாரு. இந்த ஆட்டுக்கிட்ட பேசுறப்போ நான் போறேன் இனிமே வரமாட்டேன், யாராவது வருவாங்க என்ன மாதிரியே, உங்களை அந்த என்ன மாதிரியேங்கிறதுல மட்டும் நான் ஒன்னொரு கேட்டேன், யாராவது வருவாங்க என்ன மாதிரியே. அது சின்ன ஷெவரிங் வேணும் சார். நான் ஏன் பாலானாரு மலையாளத்துல, இல்லை சார் அதில் ஒரு இன்னோசென்ட் வேணும் எனக்கு அப்படின்னா. அது கரெக்டாக கொடுத்துட்டு அதை தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ஹிந்திலையும் அதை ஃபாலோ பண்ணாரு. ஓகே, அது அவுட் பார்த்துட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் என்னை பத்தி. லூசிஃபர்லேயே வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி டைரக்ஷன், அது நான் தான் டப்பிங் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் எங்களுக்குள்ள. நான் போய் நானே அறிமுகப்படுத்திக்கிட்டேன், சார் என் பேர் ஆர்பி பாலா, இந்த படத்தை டப் பண்றேன். தெரியும் வாங்க சார் பாருங்கன்னா, டப்பிங் நான் பார்க்க மாட்டேன்ட்டார். ஏன் சார்? இல்லை ஒரிஜினல் தான். ஓகே, இல்லை எனக்காக ஒரு சீன் வந்து பாருங்கன்னு. ஒரு சீன் பார்த்தவர் தான், ஃபுல் மூவி அந்த சீனை போடுங்க, இந்த சீனை போடுங்க, இந்த சீனை போடுங்கன்னு பார்த்துட்டு மஞ்சு வாரியருக்கு ஃபோன் பண்ணி, சேச்சி இந்த மாதிரி வந்து பேசணும், டப்பிங் பேசணும் நீங்க இந்த படத்துக்கு. அவங்க என்னன்னா, வெற்றிமாறன் சார் அசுரன் அதுதான் ஃபர்ஸ்ட் படமா டப்பிங் பேசணும், அவங்க வெயிட்டிங் தமிழ்ல. ஓகே, இவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக ஒண்ணுமே சொல்லல. என்கிட்ட டப்பிங் பேசுறப்ப சொன்னாங்க, நான் அதுதான் பேசணும்னு அவர் ஆசைப்பட்டாரு, அதுக்கு முன்னாடி பாலா உங்ககிட்ட பேசுறேன். அது அவங்க ஃபர்ஸ்ட் டப்பிங் ஓன் வாய்ஸ் பேசுனது லூசிஃபர் தான். ஓகே, அது இல்லைன்னா அசுரனா இருந்திருக்கும். நமக்கு அந்த பெருமை எனக்கு கிடைச்சது. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பிருத்திவிராஜ் வந்து லைக் ஆக்டராகவும் இல்லை டைரக்டராகவும் அவர் வந்து ஒரு லூசிஃபர்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் அதை கேட்கணும்னு வச்சிருந்தேன், நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஜனகணமன, லூசிஃபர், இப்போ கோட் லைஃப், அவரோட ஒர்க் பண்ற அந்த காம்போ எப்படி சார் இருக்கு? அவர் ப்ராஜெக்ட்னா இவ்வளவு ஹாப்பி ஆயிடுவீங்க. 2 படம் மிஸ் பண்ணிட்டீங்க, கடுவா அண்ட் கோல்டு. ஓகே, பட் நான் பார்த்து ரசிச்ச படங்களை 3 லிஸ்ட்ல சேர்த்து. எனக்கு அதான் சொல்றேன் சார், எனக்கு நான் ஒவ்வொரு படம் ஒர்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டே ஒரு எக்ஸாம் எழுத போவாங்களா, அந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷா பார்ப்பேன். லூசிஃபர் நான் ஃபர்ஸ்ட் புலிமுருகன் ஒர்க் பண்றப்ப இதுக்கு மேல டயலாக் எழுதுறதுக்கு நம்ம படமே கிடைக்காது, இதுதான் பேன் இண்டியா மூவி, ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா மூவி. 100 கோடியே கடந்த படம். சரி 100 கோடி 150 கோடி தாண்டிடுச்சு, இதுக்கு மேல என்ன படம் மலையாளத்துல வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கட் பண்ணா லூசிஃபர் சார் தான் டைரக்டர். படத்தை பார்த்துட்டு டயலாக் பார்க்குறேன், ஃபுல் ட்ராமா, பொலிட்டிக்கல் ட்ராமா. அது எழுதுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன்னொன்று அதை டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு அனுபவம் வேணும். அதை நான் அழகாக பண்ணியிருந்தேன். நான் நினச்சேன் இதுக்கு மேலே ஒரு படம் வராது, ஏன்னா 200 கோடியை தாண்டிடுச்சு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் மறைக்கார் வந்தது.
அப்புறம் பார்த்தா இப்போ இவரோட ஆடு ஜீவிதம் அடிச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் டயலாக் வெர்ஷன்ல பார்த்தேன். என்னோட கெரியர்ல பார்த்தோன்னா ஜனகணமன தான். ஜனகணமன. ஓகே. டயலாக் அப்படி இருக்கும். அது ஒரிஜினல் டயலாக் இருந்த அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட். பட் நான் என்ன பண்ணேன்னா எப்பவுமே நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சில டயலாக் கொஞ்சம் சுத்தி வரும். நமக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த படத்தை பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சொன்னார் ரொம்ப சூப்பராக இருக்கு பாலான்னு சொல்லிட்டு. அது ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தார் சார். கடுவாவோட ஆடியோ லான்ச்சில் இங்கே சென்னையில். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாலா தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அடுத்து வரப்போற ஆடு ஜீவிதமும் அவர் தான் பண்ண போறாரு. அடுத்து பரோஸ் என்னோட செகண்ட் பரோஸ் எம்புரான் லூசிஃபர் பார்ட் 2 அதுவும் சார் தான் பண்ண போறாரு. ஸோ எம்எல்ஏ அவர் என்ன சொன்னார்னா என்னோட சீஃப் அசோசியேட் எந்த இடத்துல வச்சிருக்கணும் அந்த இடத்துல நான் பாலா வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டேஜ்ல சொன்னார். பர்சனலா சொல்றதும் ஸ்டேஜ்ல சொல்றதும் பெரிய வித்தியாசம். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய டேலண்டட் அவர்கிட்ட இருந்து அந்த ரெகக்னைஸ் வருதுன்னா அது பெரிய எனக்கான அடையாளம். அது எனக்கு அந்த கோட் சீன் பர்சனல் ஃபேவரட் சார். ஆமா, காட்டி அவங்கள இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்றது அரசியல் அந்த நேரத்தை வச்சு அரசியல் பண்றீங்க. அது வந்து தமிழ்ல நீங்க சொல்றது எனக்கு கனெக்ட் ஆகுது. இப்ப நான் ஒரு லேமேனா பாக்குறேன், வீடியோ பாக்குறேன், ஏதோ ஒரு ஆடியன்ஸ் எனக்கு அது புரியுது, எனக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க மாத்திருக்கீங்க. அதுதான் என்னன்னா சார், இப்போ என்னோட படங்கள் மட்டும் ஏன் வித்தியாசமா தெரியுதுன்னா நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ஸ் டிசைன் பண்ணிடுவேன். இவங்களுக்கு இவங்க தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு டேக்ல விட்டுற மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நான் வந்து ஒரு 50 டேக்லாம் போயிருக்கேன். பேசுறவங்க வந்து லைஃபை வெறுத்துருவாங்க. ஒரு 4-5 டேக்குன்னு நினைச்சேன். 50 டேக் அந்த கோர்ட் சீன்லாம் வந்து நிறத்தை வச்சு பச்சை அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு டேக் தெரியுங்களா? பயங்கரமான டேக். எமோஷன் வரணும். அந்த சேம் மலையாளத்துல என்ன எமோஷன் இருக்கு அதை விட பெட்டரா வரணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிடுவேன். அது இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல அந்த அகீம் கேரக்டருக்கு தமிழ்ல ஒரு பையன் ரோஹன் சொல்லிட்டு அந்த பையன் பேரு, அவன் வாய்ஸ்ல அதுதான் சொன்னார் சார். பிருத்திவிராஜ் சார் பேசிடுவாரு, பட் தமிழ்ல வந்துட்டு ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஓகே நார்மலா டப்பிங். அங்க அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த துபாயில அங்க வந்து வேற கல்ஃப்ல வேற, பட் இன்பிட்வீன்ல அந்த அக்கீம்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சேம் சாருக்கு எப்படி டிசைன் பண்றியோ அதே மாதிரி பண்ணுங்க பலா அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஊர்ல இருக்கும்போது ஒரு வாய்ஸ் எடுத்துட்டேன், கிளைமேக்ஸ் எடுத்துட்டேன். கிளைமேக்ஸ் போறதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த டெசர்ட்க்கு அப்புறம் டெய்லி கூப்பிட்டு அவன் நல்லா கத்த விட்டு, காலைல டப்பிங்லாம் போயிடுவான், ஈவினிங் வந்து நல்லா கத்த விட்டு எதுவுமே கொடுக்காம அவனுக்கு வாய்ஸே வரலன்றப்ப டேக் போலான்னு சொல்லுவேன். அவன் படத்துல இருக்க மாதிரியே. ஆமா ஆமா, அவன் வாய்ஸே வராது, இதுதான் எனக்கு ஓகே இது வேணும் இப்ப பேசுன்னு அதுல மாடுலேட் பண்ணு அவனுக்கு என்ன புரியாது, டென்ஷன் ஆயிடுவான் அவன். என்ன விட்டுருங்க விட்டா போதுன்ற லெவல். ஆனா இன்னைக்கு அவனுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு தெரியும் அவர் ஏன் அவ்வளவு கஷ்டப்படுத்தினாருங்கிறதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று இந்த ஆடு ஜீவிதம்ல லைக் நம்ம பொதுவாக ஒரு டப்பிங் படம் இங்கே இருக்குன்னா அதுக்கான டைலாக்ஸ் நிறையா மோஸ்ட்லி இருக்கும். பட் இதில் நிறைய எமோஷனலாக ப்ளேயாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபியாக நிறைய அந்த ஜாகிரஃபியை காட்டியிருந்தாங்க, எமோஷன்ஸ் இருந்தது. எனக்கு டைலாக்ஸ் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸ் இப்போ தண்ணி வேணும்னா அதுக்கு வந்து வாயை திறந்து கூட கேட்க முடியாது, பட் அவர் ஹம் பண்ணுவார். அதுதான் மேஜராக இருந்தது. பேர் சொல்லி கூப்பிடுறது மட்டும் அங்கங்க ஒரு டைலாக்கா எங்கேயாவது இருக்கும். அந்த குட்டி குட்டி எமோஷன்ஸ்க்கு எவ்வளவு ஒர்க் பண்ணீங்க சார்? அதுதான் சார், அது நார்மலா உள்ளது வந்து ஈஸியா வந்துடும். இப்ப நார்மலா நான் வந்து யார்கிட்ட தண்ணின்னு கேட்டா தண்ணின்னு வந்துடும். அந்த கேட்கறது கூட வாய்ஸ் வந்துட்டு பிச் மேல போகணும், ஆனா வரக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம். அது அந்த ஆர்டிஸ்டுக்கு அந்த மைக் முன்னாடி உட்காந்து நம்ம இங்கே சொல்லிடுவோம் ஆஸ் எ டப்பிங் டேரக்டர் எனக்கு தெரியும் எந்த அவுட் கரெக்டாக வருதுன்னு. அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அவர் என்ன கேட்குறாரு. அதில் கொஞ்சம் ஏன்னா அந்த பையன் வேறு சின்ன பையன் வேறு, அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறப்ப அண்ணா கொடுமைப்படுத்துறாங்க, அந்த லெட்டர் சீன் ஆகட்டும் இது ஆகட்டும், அந்த காதிர் அந்த டாலா ஒரு ஹைட் அவரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற சீன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அவன் பிரிச்சிருப்பான். அதான் இப்ராஹிம் கரெக்ட். ஸோ அவர் வந்து அவர் பர்ஃபார்முங்க இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கார் வந்துச்சுன்னா அந்த 4 கேட்ட எனக்கு தெரிஞ்சு பிளஸி சார் கிடைக்கணும், சாருக்கு கிடைக்கணும், அக்கீம் அந்த கோகுல் கிடைக்கணும், அந்த ஜிம்மி அவர் பேர் யார் சொல்றீங்க நீங்க? இப்ராஹிம் சொல்றீங்க? எஸ். ஓகே. அவருக்கு வாய்ஸ் எப்படி சார்? இல்ல அவர் ஒரிஜினல் வாய்ஸ் அவரோட தான், மத்த எல்லாமே ஒரிஜினல் வாய்ஸ், ஆஸ் இட் இஸ் சப்டைட்டில் மட்டும் தான் வரும். ஓகே. ஆனா அவர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா. சாருக்கு அப்புறம் எனக்கு அந்த 3 பேர் தான் எனக்கு அவர் தான் வழிநடத்தி கொண்டு போவார். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஃபீல் கொடுத்துருப்பாரு. அக்கீம் இறந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபீல் கொடுப்பாரு. அதான் சான்ஸ். இவரை கன்சோல் பண்ணி தேத்தி கூட்டிட்டு போவாரு, காலில் அந்த வவுண்ட் இருக்கான்னு பார்ப்பாரு.
ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமுமே கடைசியில் அவர் என்னவா காமிச்சிருப்பாங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா, லாஸ்ட் சீன்ல அது வந்து ஸ்பாய்லர் கருதி சொல்ல வேணாம். ஸோ அப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறப்ப எனக்கு வந்து பிருத்திவிராஜ் சார் வந்து ஓப்பனிங்ல பார்க்குறப்ப தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீ இன்டர்வியூஸ்லாம் ப்ரொமோஷன்ஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு, நிறைய டிரான்சிஷன்ஸ்ல. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கரெக்டா இருப்பாப்ல, பிசிக் எல்லாமே கரெக்டா இருக்கும், வாய்ஸ் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்ட், கொஞ்சம் ஃபேட்டாவே இருப்பாரு. அந்த போட் சீன்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும். ஏன்னா இதுக்காக தான் அந்த டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக தான் அதை அந்த சீன் அப்படி பண்ணாங்க. ஸோ விஷுவலா பண்ணிடுறது ஓகே. டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் அந்த எண்ட்லலாம் சட்டையை கழட்டிட்டு அவரு ஒல்லியா இருப்பாரு. அதாவது ரொம்ப இத்தனை நாளா சாப்பிடாத ஒரு ஆளு, இவ்வளோ வருஷம் தண்ணி கூட கிடைக்காதுன்னா ஒரு உடம்பு எப்படி இருக்குமோ அதை காட்டியிருப்பாங்க. பட் வாய்ஸாவே எப்படி கேரி பண்ணார் சார்? எவ்வளோ நாள் ஆச்சு இதுக்கு டப்பிங் பண்ண? அதான் சொல்றேன் சார், எனக்கு வந்துட்டு மற்ற டப்பிங் எடுத்துக்கிறதுக்கு சென்னையில் நான் பண்ணிட்டே இருந்தேன். பிருத்திவிராஜ் சார் இருந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக 2 நாளில் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ட்ராக் வாய்ஸ் மொத்த படமே 2 நாள்ல, 2 days காடு ஜீவிதம் படம். ஆமா, ஓகே, ஒரு லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ், மற்ற லாங்குவேஜ் அதே பெரிய விஷயம் தானே சார். இந்த இதுல நீங்க அவங்க கேரி பண்றதுக்கு விதமே வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆள் தண்ணியோட பசுமையா இருந்த ஒரு ஆள் தண்ணியே இல்லாம அந்த ஸ்கிரிப்ட் அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது பிளஸி சார் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு வந்து நிறைய விமர்சனத்துல கூட பார்த்தேன், அது சரியா புரிஞ்சுக்காம விமர்சனம் பண்றாங்க. அது தப்பு. அவர் வச்சிருக்க விதம் வேற. அந்த ஸ்கிரிப்ட் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணினா தெரியும். அது சில பேர் வாட்ச் பண்ணாம இடையில மொபைலை பார்த்து தப்பா பண்றாங்க. தப்பு. அது கரெக்டா பார்த்துட்டு பண்ணா நல்லா இருக்கும். இல்ல கரெக்ட் தான். ஏன்னா அது ஒரு பக்கம் லைக் கேரளா எப்போ வேணாலும் நினைச்சா மழை பெய்யும், தண்ணியோட தான் இருப்பாரு. ஆமா, எல்லா ஷாட்லயும் மழை வந்துட்டு இருக்கும், இல்ல தண்ணிக்குள்ள இருப்பாரு. அவர் வேலையே அதுவா தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இந்த டிரான்சிஷன் கூட இருக்கும். லைக் ஒரு இடத்துல தண்ணி வரும், பார்த்தா திரும்ப கேரளாக்கு பேக் ஸ்டோரி. ஒரு சிம்பிளா ஒரு சொல்லலாம், தண்ணிக்குள்ள போய் மண் அள்ளி போடுற ஒரு ஆள், அங்க மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சொட்டு தண்ணி பார்க்க முடியாம கஷ்டப்படுற ஒரு இருக்காரு. அது அவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்லைன்ல சொல்லிட்டீங்களே சார், உங்க நரேஷன் செமையா இருக்குது. ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு புலிமுருகன் அது ஒரு பெரிய பாராட்டு, பெரிய ஒரு பாத் பிரேக்கிங்கா இருந்தது. ஏன்னா ரெகுலரா இங்க டப்பிங் மூவிஸ்னா அதுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். நம்ம டிவியில பார்த்து பழக்கப்பட்டிருப்போம். டப்பிங் மூவிஸ்னா எப்படி ஜாக்கி சான் படம் எப்படி இருக்கும், லைக் என்னதான் இருந்தாலும் இங்கே அதனுடைய நேட்டிவிட்டியா இருக்காது. இங்க ஒரு ஓன் டயலாக்ஸ் போட்டு எழுதிருப்பாங்க, ஏதாவது ஒன்று. பட் புலிமுருகன் அதை பயங்கரமா பிரேக் பண்ணுச்சு. ஆமா, அது வந்து என்னடா மலையாளம் விட இங்கே பயங்கரமா அதனுடைய நேட்டிவிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லி, ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அது கிடைச்ச விஷயங்கள். ஆக்சுவலா அந்த படம் வந்து நான் ஆக்சுவலா பிரபாகர் சாரோட அசோசியேட். நான் அவர்கிட்ட ஒரு 13 வருஷம் டயலாக் போக்கிரி படம்லாம் எழுதினார் இல்லைங்களா, அவரோட அசோசியேட் தான். அவங்க தான் வந்து எனக்கு இந்த படத்தை அவங்க பண்ண சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து இல்லை என்னை விட நல்லா பண்ணுவான், எங்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்க பையன் பாலான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் மோகன்லால் சார் வந்து சென்னை பிரசாத்தில் அப்படி தான் பார்க்குறாரு. 2016 நான் சாமி மாலை போட்டுட்டு போய் நின்றுருக்கேன். இவர் டைலாக் இவர் எழுத போகிறாரு. ஆமாண்ணா. அவர் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு விட்டார். கட் பண்ணால் கேரளாவுக்கு போகிறேன் டப்பிங் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக 1 day தான் டைம் கொடுத்துருந்தேன் டப் பண்ணுறதுக்கு. அவர் ஃபாஸ்ட்டாக டப் பண்ணுவார். ஓகே. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ½ day 1.5 சீன் கூட போகல, பொறுமையாக போயிட்டுருக்கு. எல்லாம் 1 more டேக் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் இன்ஜினியர், என்ன சார் நீங்கள் மாட்டுக்கு டைம் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சார் எனக்கு எல்லாத்தையுமே நான் சரியாக பண்ணிட்டேன், இதுவும் எனக்கு சரியாக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் மோகன்லால் சார் கூப்பிட்டு கேட்டார், என்ன வேணும் பாலான்னு. இல்லை சார் நல்ல தமிழ்னா சுத்தமான தமிழான்னு கேட்டார். ஆமாம் சார், நான் ஸ்லாங் வச்சு பேசினா தான் என்னோட வாய்ஸ். நல்ல தமிழ் எடுத்தனா என்ன மாதிரி யாரும் மிமிக்ரி பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ பார்த்துக்கொண்டு அந்த ஒரு மலையாள ஸ்லாங் கொஞ்சம் இருந்தால் தான் அவரு அது அழகு அது. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு கன்மையாச்சு, என்னன்னா இந்த இவர் மெனக்கிடுறது நம்ம படத்தை நல்லா கொண்டு போகணும், நல்ல இடத்த தமிழ் நல்லா ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறாருன்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ டேக் கேட்டாலும் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவரோட நான் கனெக்ட் ஆனேன். இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு கேரளா சூப்பர் ஸ்டார். நீங்கள் ஒன்று கேரளா அங்கே மலையாளிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வர்த்து வேலைக்காரன் தெரிஞ்சுட்டா உங்களை விடவே மாட்டாங்க. ஆமாம், நான் என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவேன், எல்லா படத்தையும் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே. அதேமாதிரி என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, அந்த படத்தை கண்டென்ட்டை கொடுக்குறப்போ அந்த சைட்லேருந்து இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகேன்னா நான் படம் பண்ணுறேன். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும். என் கூட என் அசிஸ்டன்ட் சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார், இன்னொரு அசிஸ்டன்ட் ஆதவன் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இவங்களே என்னன்னா ஏதாவது சொல்றது யோசிச்சு தான் சொல்லுவாங்க. சொன்னா என்ன நினைக்கும், பிரேக்ல சொல்லுவாங்க, ஃப்ரீ டைம்ல. ஆனா அந்த இடத்துல அப்படியா சரி பார்ப்பேன். பட் மற்றபடி அந்த டீம் வந்தாங்கன்னா நம்ம ஃப்ரீடம் போயிடும். ஸோ அதனால நம்ம ஸ்டெப்பானா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது இருந்தாகணும். இன்னொரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் புரட்டி போட்டுருச்சு, பண்ணிட்டு இருக்கேன். 200 crores ப்ளஸ்
ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ரீசெண்டா தோனி கூட போய் ஆமா பார்த்திருக்காரு. அது எவ்வளவு ஹாப்பி சார் இந்த மாதிரி ஒரு பயங்கர path அப்படியே breaking எனக்கு படம் திடீர்னு work பண்ணிருக்கீங்க. ஒரு கால் வந்து திடீர்னு எனக்கு வந்து சார் இந்த மாதிரி கொச்சின்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டீங்களா சார்? நான் பார்த்துட்டேன், நல்ல படம் அப்படின்னு. அதான் சார் நீங்கள் பண்ணணும் டப்பிங் அப்படின்னாங்க. ஓகே அப்பவும் சொன்னோம் எங்கள் சைட்லேருந்து கண்டென்ட் மட்டும் கொடுங்க நான் பண்ணித்தரேன் அவ்வளோதான் அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தெலுங்கு கன்னடா ஹிந்தி முடிச்சிட்டேன். ம். தமிழ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. சூப்பராக வந்திருக்குது. தமிழ்ல. தெலுங்குல வந்து தியேட்டர்கள் ரிலீஸு கம்மிங் 5th 4th ரிலீஸ் Okay. பண்ணுறாங்க. ம். பெரிய கம்பெனி வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். ஆமா. ஓகே. இது வந்து தமிழ்ல இப்போ ஆக்சுவலாக வந்தப்போ நிறைய பேர் இப்போ நம்மளே ரிவ்யூ போட்டா இல்லை இந்த படம் பாருங்கன்னு சொன்னா இது தமிழ்ல எப்போ வரும், தமிழோடைய டப்பிங் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. லைக் ஒரு பக்கம் கொடைக்கானல்ல நடக்குது, பாதி தமிழ் இங்க இருக்கும். ஸோ அதுக்கான மெனக்கெடல் எப்படி இருந்துச்சு சார்? ஃபுல்லா அந்த ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லா இல்லை நான் மொத்தமாகவே மாற்றிட்டேன். இப்போ எப்படின்னா இப்போ தமிழில் நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா அந்த மலையாளிஸ் எல்லாருமே தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கேரளாவில் வந்து இங்கே கிளம்பி வராங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் டயலாக் மாற்றினா மொத்த ஸ்கிரிப்டும் மாறிடும். நம்மளை நம்பி வந்திருக்காங்க நம்ம இடத்துக்கு அப்படின்ற டயலாக் மட்டும் ஜார்ஜ் பேசுகிற கேரக்டர் மாற்றிட்டா இது மொத்த தமிழாயிடும். ஓகே. அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நம்ம தெலுங்கு ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும் எல்லாமே. ஏன்னா இப்போ சி சென்டருக்கு தெரியாது மலையாளம், அவங்களுக்கு புரியாது. ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கு மலையாளம் புரியும், சப்டைட்டில் இருக்கும், நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு எல்லார் வீட்லையும் ஓட்டிகிட்டு இருக்கு, எல்லார் வீட்லையுமே வந்து டிவி இருக்குது. ஸோ பார்க்குறாங்க, மொபைல்லே பார்த்துறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணலாம் அந்த படத்தை. இன்னும் சொல்ல போனால் நெரு படம் நான் நெரு பண்ணேன். நான் வேற ஒரு டப்பிங்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, என் பக்கத்து ஃப்ளைட்டில். அவர் என் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு உங்க வெர்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம். ஓகே. அப்போ அவன் கேட்டான் என்ன வெர்ஷன் பார்க்குறீங்க? தமிழ் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா. இல்லை இவர் தான் டயலாக் எழுதினார் அப்படின்னு. ஓகே. ஓகே சார். இது ஆக்சுவலாக ஒரு விஷயம் இல்லை சார். ஏன்னா லைக் வந்து ஆன் ஸ்க்ரீனாக இருக்கிறவங்க ஓகே, வெளில போனால் அவங்க நம்மளுக்கு தெரியாது. எடிட் டிபார்ட்மெண்ட், கேமராவாக இருக்கட்டும், டப்பிங் எல்லாமே நம்ம ஷேடோ டிபார்ட்மெண்ட்டாக ஷேடோவாக தான் இருக்கும். பட் இதுக்கான ரெகக்னிஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. இல்லை இப்போ நிறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், அவங்களோட இருக்கிற ஃபோட்டோஸு, அவங்க வந்து ஆடியோ லான்ச்சில் நம்மளை பற்றி பேசுறது, இது முன்னாடி இல்லாமல் இருந்தது. அதாவது பிஃபோர் புலிமுருகன் கிடையாது. அதான் அந்த புலிமுருகன் தான் பிரேக் பண்ணுச்சு. ஆமாம், ஆஃப்டர் புலிமுருகன் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா மூவி எனக்கு தெரிஞ்சு புலிமுருகனை தான் இருக்கணும். அதுக்கப்புறம் லூசிஃபர் தான் ஆக்சுவலாக பேன் இண்டியா மூவின்னு கொண்டு வந்தது. ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ண கொண்டு வந்து பிருத்விராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் லூசிஃபர் தான். அதுக்கப்புறம் தான் மலையாள சினிமா வந்து மொத்தமாக கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்கும். அந்த கிரெடிட் வந்து சாருக்கு தான், பிருத்விராஜ் சாருக்கு தான். பிருத்விராஜ் சாருக்கு தான். ஆமாம். ஓகே. ஸோ நம்ம இடையில ஒரு விஷயம் அப்படியே மாறி போயிட்டோம். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் விரைவில் சி சென்டர் ஆடியன்ஸுக்கும் சேர்ற மாதிரி நிச்சயமாக தயாராகிடுச்சு. சூப்பராக வரும். சூப்பராக. இன்னைக்கு அது அதனுடைய வெர்ஷன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுலேருந்து ஒரு சென்சார் ஒர்க் அதெல்லாம் போய் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வந்துடும். ஓகே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவங்க பயங்கர பெர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு நம்ம ஒரு கிராஃப்டை காமிச்சிட்டா போதும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கர ஹிட், எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி, நிறைய ஸ்பாலர்ஸ் எல்லாம். பட் இதுக்கு ஏதாவது சஜஷன் சொன்னாங்களா உங்ககிட்ட? என்கிட்ட கொஞ்சம் கொண்டு போகலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நோ கொஸ்டின். என் சைடு எந்த கொஸ்டினும் கமிட் ஆனாலே என்கிட்டே வராதீங்க, அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். பட் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல எதுவுமே இது வரைக்கும் அவங்க கரெக்ஷன் சொன்னதில்லை, சொல்றதுக்கான வாய்ப்பும் வராதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே சார். ஓகே சார். நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஆஸ் டப்பிங் டைரக்டரா என்னென்ன டிசிஷன்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டைம் கேட்பேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெரிய இதுன்னா நான் ஒரு படத்துக்கு 45 days to 60 days டைம் கேட்பேன். இப்போ டப்பிங் நார்மலாக ஒருத்தவங்க எடுத்து பண்ணுறாங்கன்னா 1 week-குள்ளே பண்ணிவிடுவாங்க. அதுதான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இது என்னன்னு கேட்கறதுக்கு ரீசன். டைம் எடுத்துக்கணும், அதுக்கான பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணவங்க, நமக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த கரெக்டான ப்ராஜெக்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதான் இப்போ இதுக்கு ஆடு ஜீவிதம்க்கு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ நாள்? ஆடு ஜீவிதம் அதான் நான் வந்து ஆடு ஜீவிதம் ஸ்பெஷல் படம் சொல்கிறேன். ரொம்ப நான் எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ பார்த்துட்டு இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிப்சிங் தான் சார். நீங்கள் தமிழ் பார்த்தா உங்களுக்கு என்னோட படங்கள் தமிழ் எதாவது முடிஞ்சால் பாருங்கள், லிப்சிங் பண்ணணும். ஒரு கேரக்டர் ஒரு லிப்பு போகுதுன்னா வேற லிப்புக்கு டயலாக் போச்சுன்னா நீங்கள் அடாப்ட் ஆக மாட்டீங்க. ஒன்று. செகண்ட் திங், அந்த பாடிக்கு ஏற்ற வாய்ஸ் பண்ணணும். ஓகே. மூணாவது, அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதே பர்ஃபார்ம் நம்ம கேட்டு வாங்கணும். ஓகே சார். இதுக்கு ஒரு வாரத்தெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு குறிக்கான டைம் இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ணவே ஆக்சுவலி நீங்கள் கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்க. இந்த உடலுக்கேற்ற உடல் மொழி, குரல், பாடி லாங்குவேஜ் அது இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ லைக் பிரேமுலு படத்தினுடைய டப்பிங்க்கு வந்து அந்த ஹீரோவுடைய வாய்ஸ் வந்து கிரிட்டிசிசம் ஆச்சு சோஷியல் மீடியாவில். ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லும்போது அது எனக்கு அதே ஹீரோவுக்கு நான் ஒரு பையன் நடிச்சிருந்தேன், கேஷவி வீடேந்திரநாதன் சொல்லிட்டு ஒரு திலீப் சார். அந்த பையன் தான் திலீப் சார் பையனா நடிச்சிருப்பாப்ல. அதுக்கு நான் ஒரு வாய்ஸ் போட்டிருப்பேன். வேற யாரும் இல்லை, இந்த அகிம் கேரக்டருக்கு பேசினார் இல்லையா ரோஷன்,
அவர் தான் அதுக்கும் பேசியிருப்பாரு. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் தமிழில் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் இவ்வளோ டெடிகேட்டடாக பண்ணுறீங்க சார். நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்கள் அதை கேரி பண்ணிக்கிறீங்க உங்களுடைய ஓன் ஃபிலிமாக. இங்கே இது நான் எடுத்து ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டப்பிங் விஷயத்த ஒரு மாற்றுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லைக் நான் இப்போ சொன்ன மாதிரி பிரேமுலு வந்து பயங்கரமாக ஒரு மீம் மெட்டீரியல் ஆச்சு அந்த ஹீரோடைய வாய்ஸு. அடுத்தது மகேஷ் பாபு படங்கள். ஒரு பெரிய மீம் இங்கே என்ன இருக்குன்னா, மகேஷ் பாபு படம்னா மட்டும் இங்கே டப்பிங்கில் செஞ்சிடுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது மேபி இந்த லாஸ்ட் மினிட் கால்னால இருக்குமா? ஏன்னா ரீசெண்டாக வந்து அந்த மடக்கி தட்டு சாங்கு அந்த டயலாக் அது இல்லை, நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்க சார். உங்கள் இல்லை பண்ணுறவங்க அது நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அந்த அந்த உணர்வுபூர்வமாக இருந்து அந்த இடத்துல உட்காந்து அவங்க பண்ணாங்கன்னா எல்லாமே நல்லா வரும். இன்னைக்கு வரைக்கும் என் படத்தில் நான் இல்லாமல் ஒரு சின்ன சவுண்டு கூட வெளியே போகாது. அந்த கூட நான் கேட்டு வாங்குவேன். எனக்கு இந்த இல்லை, ஊன்லேயே நிறையவும் இருக்கு. எனக்கு இதுதான் வேணும். ஓகே, அந்த மாதிரி அதுதான் வெளியே போய் சொல்ல. இந்த கூட இருந்தாலும் விட மாட்டான், என்ன ஆஸ்காரா கொடுக்க போறாங்க இப்படியே சொல்லுவாங்க. பட் ஆனால் கொடுக்கும் என்ன நம்பி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் அது அவங்களுக்கு உண்மையா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் ஆனால் ரொம்ப 200% உண்மையாக இருந்திருக்கீங்க கோட் லைஃபுக்கு. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆஸ்கர்லாம் அப்புறம் இப்போ நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். விரைவில் கிடைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சார் இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட், இந்த மகேஷ் பாபு படம் ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். தமிழ்ல ஒரு மகேஷ் பாபு படம் வந்து நாங்க ப்ராப்பரா தெலுங்குல ஒரு படம் கிராக்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரவிதேஜா படம். முடிஞ்சா அது பாருங்க. ஓகே சார், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, நான் ரவிதேஜா இருக்கட்டும், மகேஷ் பாபு மட்டும் இல்ல நான் பண்ண மாட்டேன் சொல்ல. எனக்கான டைமும் எனக்கான பட்ஜெட்டும் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணி. ஓகே சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மலையாளம் சினிமா தமிழ் சினிமா பயங்கர ஒரு காம்பினேஷன். வேற ஏதாவது லாங்குவேஜ்னா கூட டக்குன்னு புரியாது. பட் நம்ம தமிழ் படங்களும் அவங்க அங்க தமிழ் லாங்குவேஜ்ல மலையாளிஸ்க்கு எல்லாமே 90% தமிழ். மலையாள டப் அவங்க பார்க்க மாட்டாங்க, தமிழ் தான் பார்ப்பாங்க. தமிழ் தான் பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன இந்த ரெண்டு காம்பினேஷனுமே பயங்கரமா இருக்கு. ஸோ இவங்க இந்த மலையாளம் லாங்குவேஜ்லேருந்து வந்தால் நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்களா? பயங்கரமா ஹாப்பின்னு தாண்டி எனக்கு என்னவோ அது என்னை இப்போ எல்லாருமே நிறைய பேர் மலையாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் பச்சை தமிழன். ஆனால் என்னை தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்றும் பெருசாக என்னை அடையாளம் படத்தில் மலையாள இண்டஸ்ட்ரி தான் என்ன. ஓகே, இந்த அளவுக்கு நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு மோகன்லால் சாரும், பிருத்திவிராஜ் சார், துல்கர் சல்மான் சார், முக்கியமாக என்னோட குருநாதர் பிரபாகர் சார். சூப்பர் சார். ஸோ ஓகே, பிருத்திவிராஜுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் இந்த நேரத்துலனா? சாருக்கு வந்துட்டு, சார் இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் படம் பண்ணாதீங்க சார், போதும். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆக்டரில் யாரும் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் இருக்காரு, தங்கலான் பண்ணிட்டு இருக்காங்க. கமல் சார் பண்ணுவாங்க, அது ஓகே, அவங்க வேற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே மெனக்கிட வேண்டாம்னு சார்கிட்ட கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கஷ்டப்பட வேண்டாம். ஆமாம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கான படமாக கொடுங்க. இந்த ஒரு படம் போதும். இதை தாண்டி பண்ணுறதுக்கு இந்தியன் ஆக்டரில் யாருமே இல்லைன்றது என் கருத்து. நீங்கள் ஒன்லி பிருத்திவிராஜ் சார். ஸோ அதனால் கஷ்டப்படாதீங்க சார், கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ஹிருதயமுடைய டீம். ஸோ அவங்க இன்னொரு வருஷங்களுக்கு சேஷம் அதுதான் பண்ணிகிட்டே இருந்தேன், வந்தேன். இப்போ பண்ணிட்டு வந்துட்டு. ஆமாம், பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு ஏதாவது ஃபுட்டேஜ் காட்டுவீங்க போகிறப்போ? எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இல்லை, எப்பவுமே என்னென்னா என்னோட ஸ்டுடியோவுக்கு யார் வந்தாலும் ஃபோன் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபோனு வெளியிலே ஒரு பையன் இருப்பான், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே ஃபோனில் வச்சுட்டு வரேன் சார். கண்டிப்பாக அந்த டீம் வந்து பயங்கரமாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க, சூப்பராக பண்ணி ஹிருதயம் டீம். ஸோ வருஷங்களுக்கு சேஷன் பார்க்குறப்போ அதே காஸ்ட் அண்ட் க்ரூ கொஞ்சம் சேம் கொண்டு வராங்க. சேம் ப்ரொடியூசர், சேம் டைரக்டர், சேம் ஆர்டிஸ்ட்டு, சேம் அதே கல்யாணி, அதே சாரோட பிரணவ் மோகன்லால் அப்பாவுக்கும் பண்ணிட்டு அவங்க சன்னுக்கும் பண்ணிட்டு வா. ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்களே, என்ன சொல்ல போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால. ஓகே சார், பட் நமக்கு என்னன்னா ஹிருதயம்ல இருந்த மாதிரி ஒரு எமோஷனல் கொடுத்துருமா? பயங்கரமாக இருக்கும், கொடுத்துரும். செம்மையாக போகுது சார். ஓகே, நட்புக்கான உதாரணமாக இருக்கும். வாவ், இது போதும். தேங்க்யூ ஸோ மச் சார். சீரியஸாக உங்களோட கிராஃப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்களோட ஒர்க்கை 200% கோட் லைஃப் ஆடு ஜீவிதமில் பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஃப்ரம் டீம் எஸ்எஸ் மியூசிக். சாதாரணமான ஒர்க் கிடையாது. டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஆடு ஜீவிதம் எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய கங்க்ராட்ஸ் சார், உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.